வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ராகு கேது அர்ச்சனை. முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம அதனுடைய மேற்படியான விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது ராகு கேது சொல்லும் வாழ்க்கை குறிப்புகள் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது உன்னை செய்யணும் அப்படிங்கிற அழுத்தமான உணர்வை தரும். இந்த உணர்வு தான் நீங்களும் நானும் நாம எல்லாருமே உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமே. இதுதான் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்று கூட சொல்லலாம். இந்த உணர்வை சரியாக கையாண்டால் நாம உடல் உபாதைகள் இன்றி மன தெளிவோடு நமது வழியில் சரியாக பயணிக்க முடியும் என்பது நமது கருத்து. இப்ப இதுல கேது, இந்த கேது அப்படிங்கிறது உண்மையில அலட்சியமான தன்மை, விருப்பமின்மை, பிடிப்பு பற்றின்மையை தரும். இது ஏன் அப்படி தருது அப்படின்னம்னா, இந்த அழுத்தத்தை ராகு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை சரியா சமாளிக்கணும், சரிவர பயன்படுத்தணும் அப்படின்னம்னா இந்த கேதுவோட இந்த குணங்கள் நமக்கு ரொம்ப தேவை. இதுல தவறும் போதுதான் உடல் உபாதைகளாகவும் கடன், உறவு சிக்கல், சட்ட சிக்கல், மதிப்பு மரியாதை குறையிறது, ஏமாற்றம், துரோகம், சுய கௌரவம், சுயமரியாதை பாதிக்கிறது, மன கஷ்டம், மனப்பிரிவு இவற்றை தரும். இதை நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். சனி கேது கூட அல்லது ராகு கூட சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே உடல் உபாதைகள் இருக்கும். எப்படிப்பட்ட உடல் உபாதைகளாக இருக்கும்? உங்களுடைய முதுகுத்தண்டு கழுத்து எலும்பு பிரச்சனைகளை கொடுக்கும். கழுத்து எலும்பு தொடர்பான நரம்பு பிரச்சனைகளை கொடுத்துரும். சுக்கரன் கேது ராகுவோட சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே பண கஷ்டம், திருமணத்துல சிக்கல், அல்லது உறவுகள் அல்லது குடும்பத்துல வந்து கொஞ்சம் தனிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய கிரகம் அமைப்பை கொடுத்துரும். செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னாலே திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், சட்ட சிக்கல்கள் இவற்றை கொடுக்கும். புதன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்பிக்கை நாணயம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அவங்ககிட்ட. அதே மாதிரி ஏமாற்றம், துரோகத்தையும் அவங்க சந்திப்பாங்க. சூரியன் சுய கௌரவம், சுயமதிப்பு, சுயமரியாதையை பாதிப்பு கொடுக்கும். சந்திரன் மன அழுத்தம், மன முறிவு, மன நோய்களை கூட கொண்டாந்து விட்டோம். குரு தன்னோட மதிப்பு, மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு, தொழில் நஷ்டம் இதையெல்லாம் கொண்டாந்து விட்டோம். சோ இந்த அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இதற்கான தீர்வுகளை நாம ஒவ்வொரு கிரக வாரியாக நாம் இனி வரும் பதிவுகளில் தெளிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.